திருவண்ணாமலை மாவட்டம் நிம்மியம்பட்டு அமிர்தி இடையே மலைப்பகுதியில் அரசு பேருந்து ஒன்று சிக்கியுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன், தற்போது அந்த அரசு பேருந்து எப்படி சிக்கியது? அந்த பேருந்திற்குள்ளாக யாரேனும் இருக்கிறார்களா? உங்களுடைய தகவல். விக்னேசன், பெஞ்சல் புயல் காரணமா வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல நேற்றையிலிருந்தே தொடர்ந்து மழையானது பெய்து வந்துட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல ஜம்னாமர்த்தூர் என்ற இடத்துல 21 சென்டிமீட்டருக்கு மேல மழையானது பதிவாயிருக்குது. குறிப்பா ஜம்னாமர்த்தூர் ஜவ்வாது மலைத்தொடரில் இருக்கிறதுனால அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பெய்த மழையின் காரணமா மலையிலிருந்து இப்ப தற்போது நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த அரசு பேருந்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேருந்து போலூர் டிப்போக்கான பேருந்து நேற்றைய இரவு 10 மணிக்கு வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போலூர் நோக்கி புறப்பட்டிருக்கு. அப்போ நிம்மியம்பட்டு அமிர்தி இடையே வேளாந்தூர் அப்படிங்கிற இடத்துல இந்த பேருந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏன் எப்படி பார்த்தோம்னா அந்த பேருந்துக்கு முன்னாடி, அதாவது போலூர் நோக்கி போகும்போது அது பேருந்துக்கு முன்புறத்திலையும், தற்போது இந்த பேருந்துக்கு பின் பகுதியில், அதாவது வேலூர் நோக்கி வந்தோம்னா அந்த பகுதியில நாகநதியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால அமிர்திக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தரைப்பாலமும் தண்ணீர்ல மூழ்கி இருக்கு. அதனால முன்னையும் போக முடியாம பின்னாடியும் போக முடியாம அந்த பேருந்து நடுவழியிலே சிக்கிக்கிட்டு இருக்கு. தற்போது வரைக்கும் பார்த்தோம்னா சுமார் 15 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பேருந்து அந்த நடுவழியில மலைப்பகுதியில இருந்துட்டு இருக்கு. பேருந்துக்குள்ள பயணிகள் யாரும் இல்ல. லோக்கல்ல இருக்கக்கூடிய, அதாவது கடைசி ட்ரிப் அப்படிங்கறதுனால ஒரு சில பயணிகள் மட்டும்தான் பேருந்துல பயணித்ததாகவும் அவங்களும் போயிட்டதாகவும் போலூர் பணிமனை மேலாளர் சீனிவாசன் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறாரு. தற்போது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தொடர்பு கொள்ள முடியல. இருந்தாலும் இருவரும் பேருந்துக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு பணிமனை மேலாளர் தெரிவிச்சிருக்கிறாரு. இருபுறமும் தண்ணீர் வடிந்த பிறகுதான் இந்த பேருந்தை மீட்க முடியும்னு அவர் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். விக்னேஷன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.